ஒரு பக்கம் வந்து காவல்துறை அன்னைக்கு எங்கள தடுத்து நிறுத்தியிருந்தா நாங்க திரும்பி போயிருப்போம்ல. உங்கள நம்பி தான் வந்தேன். நம்புன என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு பேசுறாரு. இன்னைக்கு அதே காவல்துறைக்கு அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சம்பந்தப்பட்ட நபர்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா இது போன்ற கான்ஸ்பிரசிஸ பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அரசு வேலை ஆன் கம்பேஷனேட் கிரவுண்ட்ஸ்ன்னு இந்த விக்டிம்ஸ்க்கு குடுக்கறது ஆமா. மூலமா, இதுக்கு அரசு தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜிய வந்து அவர் வந்து நிறுவ முயற்சி பண்றாரோ! அப்படின்னும் தோணுது. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல இந்த டவுன் டிஎஸ்பி எந்த அளவுக்கு அழுதாரு, எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இந்த டிரைவர்கிட்ட சொன்னாருலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. 50 மீட்டர் முன்னால நிறுத்துங்க. எவ்வளவோ அட்வைஸ்லாம் அவர் குடுத்த ஆளு. செல்வராஜ் எவ்வளவோ வந்து முயற்சி பண்றாரு. ஆனால் வந்து அவரை எல்லாம் செவி சாய்க்காமல், முன்னாடி போனா தான் இன்னும் கொஞ்சம் கெத்தா இருக்கும். கிரவுடு அதிகமா வரும். அதுக்கப்புறம் அங்க போன பிறகு ஒரு 10 நிமிடம் வந்து லைட் ஆஃப் பண்றாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற லைட் ஆஃப் பண்றாங்க. இவரை காண முடியவில்லைன்னு சொல்லிட்டு அந்த கிரவுட்ஸ் வந்து சர்ஜ் ஆகுது. அப்பதான் வந்து ஸ்டாம்பீட் நடக்கிறதே தவிர, இது வேற யாருமே காரணம் கிடையாது. இவர்கள் தான் காரணம் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இது முக்கியமான இது எவ்வளவோ வாட்டி பேசிட்டோம். இதுதான் முக்கியமான நிகழ்வு இதான். அதே வண்டிய எடுத்துட்டு போறாங்க. என்ன தைரியம் பாருங்களேன்! என்ன தெனாவட்டு பாருங்க! என்ன திமிரு பாருங்க! அதே வண்டிய. அந்த கொலைக்கு காரணமாக அதே வண்டிய 41 பேருடைய கொலைக்கு காரணமாக அதே வண்டிய எடுத்துட்டு போய் அதே ஸ்பாட்ல நின்னு அதே டயலாக் இருக்கு. என்ன இது 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 வந்து உலக வரலாற்றில எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நீரோ கூட இப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நான். அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஒரு முன்னுதாரணம் வந்து இன்னைக்கு ஒரு முதல்வர் வந்து செட் பண்ணியிருக்காரு. 1. 2வது வந்து நீங்க கேட்ட கேள்வி இந்த அரசாங்க வேலை. இது எந்த ஹவ் கேன் யூ ஜஸ்டிஃபை இட்ன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏனென்றால் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வுக்கு ஒரே ஒரு காம்பன்சேஷன் தான். அந்த ஒரு நிகழ்வுக்கு என்ன காம்பன்சேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரூ. 10,00,000 வந்து அரசாங்கம் குடுக்கிறது. மு.க. ஸ்டாலின் அப்ப முதல்வரா இருக்கிறாரு. குடுத்துட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அது மறுபடியும் இன்னொரு காம்பன்சேஷன் வந்து குடுக்கிறது அரசாங்கத்துல அது வழக்கம் கிடையாது. அது வந்து ஆக்சுவலி கோயிங் அகைன்ஸ்ட் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இவ்வளவோ இருக்குது. அஃப்கோர்ஸ் 20,00,000 இவங்க குடுத்தாங்க. அது வந்து தேவைக்கு குடுச்சு. அது வந்து நம்ம கணக்கில் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கட்சி. கட்சியிலிருந்து குடுக்குற விஷயம் வேற. அது அரசாங்கம் குடுக்குறது கிடையாது. அரசாங்கம் வந்து ரூ. 10,00,000 குடுத்துருச்சு. அப்ப நீங்க அந்த ரூ. 10,00,000 வந்து திருப்பி வாங்க போறீங்களா? அந்த கேள்வி இருக்கா இல்லையா? இந்த 31 பேர் வேலையை அளிக்கப்பட்ட அந்த 31 பேர் வந்து அது 10,00,000 வந்து திருப்பி குடுக்க போறாங்களா? ஏன்னா ஒரு காம்பன்சேஷன் தான் ஒரு ஒரு விஷயத்துக்கு அதாவது ஒரு ஒரு நிகழ்வு நடந்து விட்டால் அந்த நிகழ்வுக்காக ஒரே ஒரு காம்பன்சேஷன் தான் முடியுமே தவிர 2 காம்பன்சேஷன் நிச்சயமாக முடியாது. ஒண்ணு வந்து கோர்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கலாம். நீங்க 10,00,000 20,00,000 இல்லை என்றால் இல்ல நீங்க வேலை கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று கோர்ட் வந்து உத்தரவு இடலாமே தவிர வேற யாரும் வந்து அதுல வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டு ஒரு அரசாங்கம் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிட்டு நாங்க குடுப்போம் என்ற அந்த அந்த நிலைப்பாடு எடுத்தால் நிச்சயமாக வந்து கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும்.